ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டின்னர் ட்ரை பண்ணலாம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட நேம் வந்து வேலாயுதம். இவர் வந்து இந்த இடத்துல டின்னர் காம்போஸ்லாம் நிறைய இருக்கு, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே பார்த்து மிரண்டுட்டேங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டின்னர் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டியும் யூனிக்கா இருக்கும். சத்விகம்னு ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன் ஸ்ட்ரீட், ஜாஃபர் கான்பேட், அசோக் நகர்ல லொக்கேட்டா இருக்கு. லேண்ட்மார்க் வந்து வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. என்னடா அது சத்விகம்னு ஒரு புதுமையான நேமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத வார்த்தையாங்க. முக்குணங்களை குறிக்குமா. தூய்மை, உண்மை, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்மளோட குணம் அப்படியே குறிக்குது பாத்தீங்களா. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. மேய்க்கிறது எருமை, அதுல என்னடா பெருமை. சரி, என்னென்ன காம்போஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம் வாங்க. ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ண காம்போஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே நான் காம்போவா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், தனித்தனியாலாம் எதுவுமே வாங்கல. இது நைட் காம்போ. இந்த நைட் காம்போல வந்து 2 ஐட்டம் கொடுக்குறாங்க. ரவா தோசை, மினி சாம்பார் இட்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 7 டேஸ்ட் ஊத்தப்பம். இது 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஊத்தப்பம். இது நார்த் இந்தியன் காம்போ. நார்த் இந்தியன் காம்போல பரோட்டா, சப்பாத்தி, உங்களுக்கு வடா பாவ், அதுக்கு வந்து சைடிஷ் தேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்கா காம்போ. இதுதான் வந்து டின்னர் காம்போ. டின்னர் காம்போவை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டோட வரும் அப்படின்னு சொன்னாங்க. அடவியல், உங்களுக்கு கல் தோசை, பூரி, அதுக்கு வந்து பூரி கிழங்கு கொடுத்துருக்காங்க, அவியல், ஸ்வீட்டு, அப்புறம் அந்த சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்கு. இப்போ மெனுல வந்து ஒரு ஐட்டம் ஆட் ஆயிருக்கு. என்னன்னா சைனீஸ் காம்போ. சைனீஸ் காம்போல வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து ஸ்டார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரை. இதோட ப்ரைஸ் 150க்கு கொடுக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இட்லியில இருந்து போயிடும். இட்லி வந்து இந்த மினி இட்லிலாம் இல்லை, காம்போ அப்படின்னாலே மினி இட்லின்னு நினைக்காதீங்க, நார்மல் இட்லி தான். சாம்பார் வந்து நல்லா திக்காவே இருக்கு, இங்க பாருங்க. அந்த டேஸ்ட் நான் நினைச்சது தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லா வந்து ஹோட்டல் சாம்பார் தாங்க. ஹோட்டல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு காய்கறி எல்லாம் போட மாதிரி தெரியல. சின்ன வெங்காயத்தோட ஃபிளேவர் இறங்கி நல்ல ஒரு சாம்பார். அந்த ஐயராத்து சாம்பார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாம்பார் தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அடை மாதிரி கொடுத்து அந்த சூட்ல வந்து உருகிடக்கூடாது வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு இலையில வச்சிருக்காங்க வெண்ணெய. அந்த வெண்ணெயோட அடை அவியில ட்ரை பண்ணுவோம். நான் சொன்னேன்ல, எப்பவுமே அந்த அவியல்ல வந்து ஃபைனலா இறக்கும் போது தயிர் போடுவாங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு. அந்த டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. அவியல்ல பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி நிறைய போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய், வாழைக்காய், இந்த மாதிரி ஐட்டம். தஞ்சாவூர் இந்த ஊர் சைட்ல எல்லாம் வந்து அடவியல் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த அடவியலுக்கு வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை கொடுத்துருக்காங்க. வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பிராமின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போதே அடவியல் அடவியல் சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சா, அதனால ஸ்ட்ரெயிட்டா கை வந்து அவியல் பக்கம் போயிடுச்சு. நாட்டு சர்க்கரையோடயும் அந்த வெண்ணெய் உருகிட்டே இருக்கு பாத்தீங்களா. அப்ப அந்த நாட்டு சர்க்கரையோட அடை ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்பவுமே காரத்தோட ஸ்வீட் வந்து காம்போவா சாப்பிடுறது பிடிக்காது. அதனால நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணல. இப்ப நல்லா இருக்கானா. இந்த பூரி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. சுட சுட கொண்டாந்து கொடுத்தாங்க. கிழங்கு வந்து நல்லா திக்கா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிழங்குல மெயினா தக்காளி போட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னு தெரியல, வர வர இந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கு திக்கா இருக்கும்போது அதோட டேஸ்டே தனியா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து வெங்காயத்தோட நிறுத்திப்பாங்க, தக்காளி எல்லாம் போட மாட்டாங்க. நல்லா லைட்டா, ரொம்பலாம் இல்லை, லைட்டா அந்த தக்காளி புளிப்பு டேஸ்டோட நல்லா இருக்கும். அப்புறம் இந்த கல்தோசை தான். கல்தோசையை நல்லா தான் ப்ரௌன் ஆக்கியிருக்காங்க. கல்தோசை வந்து சூடா சாப்பிடலன்னா கொஞ்சம் ரஃப்பா தான் ஆயிடும். லைட்டா ரஃப் ஆயிடுச்சு. இந்த கார சட்னி, அவங்க கார சட்னி வந்து அந்த மிளகாய் எல்லாம் போட்டு, குண்டு மிளகாய் போட்டு தாளிச்சிருக்காங்க. சரியான காரம் அந்த கார சட்னி. அது வெங்காய சட்னி நல்லா வர மிளகாவை தூக்கலா போட்டிருக்காங்க.
வெங்காயத்துலயும் லைட்டா காரம் இருக்கும்ல, அந்த காரம், வரமிளகாவோட காரம், அதே மாதிரி மல்லியும் போட்டு அரைச்சிருக்காங்க, கொத்தமல்லி. அப்படியே காரத்துல பயங்கரமா விறுவிறுன்னு இருக்கு. எல்லாமே மைல்டா சாப்பிட்டனா அப்படியே காரம் சுருன்னு ஏறுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7 டேஸ்ட் ஊத்தப்பம் தான். இத ஊத்தப்பம்ல என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். முடக்கத்தான் ஊத்தப்பம், இது வந்து ஆனியன், இது டொமேட்டோ, பொடி ஊத்தப்பம், இது பன்னீர் ஊத்தப்பம், மசாலா ஊத்தப்பம், இது வந்து ராகி ஊத்தப்பம். இதுல வந்து சாம்பாரும் 2 வகை சட்னியும் கொடுத்துருக்காங்க. அந்த சட்னி இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 150க்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வித்தியாசமா இருக்கிறது இந்த முடக்கத்தான் ஊத்தப்பம் தான். எனக்கு இந்த சட்னி ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இதனால நம்ம தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணவே இல்லை. தேங்காய் சட்னி வந்து தேங்காய் சட்னிலலாம் கேரட்டோட தாளிப்புலாம் போட்டிருக்காங்க. எப்பவுமே கடுகு தான் தாளிச்சு போட்டு பார்த்துருக்கேன். கேரட்லாம் இருக்கு, கார்னிஷ் பண்ணியிருப்பாங்களோ. முடக்கத்தான் ஊத்தப்பம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சிறு கசப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். அந்த கார சட்னியோட ட்ரை பண்ணுவாங்க. மேபி அந்த கீரையே அந்த கசப்பு தன்மை இருக்கான்னு தெரியல. லைட்டா இருக்கு கசப்பு, ரொம்பலாம் இல்ல. எனக்கு டேஸ்ட் ரொம்ப புதுசா ஃபீல் ஆகுது. இந்த ஊத்தப்பமே பாத்தீங்கன்னா என் உள்ளங்கை சைஸ்க்கு தான் இருக்கு. அப்படியே குட்டி குட்டி குட்டியா ஊத்திருக்காங்க. சரி, சாம்பார் தான் செம்ம கெட்டியா இருக்கு. என்ன காய் போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஆனியன் தான் போட்டிருக்காங்க. வெங்காய சாம்பார் வித் வெங்காய ஊத்தப்பம். நான் வந்து தம்னைலாம் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள சூடு ஆறிடுச்சு. இந்த சாம்பாரை வந்து சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஆறும் போதே இந்த டேஸ்ட் இருக்குதுன்னா அதை சூடா சாப்பிடும் போது அந்த மேஜிக் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணலாம். டொமேட்டோ ஊத்தப்பம்லாம் நான் ஒரே வாயில சாப்பிட்டுருவேன். நம்ம ஃபேவரட் சட்னி. ஆஸ் யூஷுவல் தக்காளி தான். நானும் ஒரு ஆர்வத்துல மடிச்சு இடிச்சு உள்ள போட்டுடலான்னு பார்த்தேன், முடியாது, வாய்ப்பு இல்லை. இந்த பொடி ஊத்தப்பம் வந்து எதுல தொட்டுக்கிறதுன்னு நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சரி, அப்படியே சாப்பிடுவோம். பொடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்ல வாங்கின பொடி மாதிரி தெரியல. நல்ல ஒரு இந்த உளுத்தம் பருப்போட ஃபிளேவர் வந்து தூக்கலா கொடுத்துருக்காங்க. பொடியோட அப்படியே சூ பண்ணி சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சி ஃபீல் இருக்கு. இதுவும் பன்னீர் தோசை தான். இதுக்குமே சைடிஷ் தேவையில்லை. நல்லா அந்த பன்னீரை வந்து கீமா மாதிரி பண்ணி மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்கு. பன்னீர் எடுத்து நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு பன்னீர் ரொம்பவே பிடிக்கும். எல்லா தோசையோட பொடி தோசையும் இந்த பன்னீர் தோசையும் அல்டிமேட்டா இருக்கு. இது வந்து மசாலா ஊத்தப்பம் வந்து இதுக்கு சைடிஷ் வேணாம். ஆனா நான் எதுக்குமே தொடாம சாப்பிட்டேன் அப்புறம் நீங்க கோச்சிக்குவீங்க, அதனால சாம்பார் தான். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பூரி கிழங்கு சாப்பிட்டுட்டோம். அந்த கிழங்கோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதே கிழங்கு தான் இதுல வச்சிருக்காங்க. எனக்கு அப்ப வந்து அந்த மஞ்சள் பட்டாணி எல்லாம் வரல. இதுல மஞ்சள் பட்டாணியோட சாப்பிடும் போது நல்லா இருக்கு. ராகி ஊத்தப்பம், இது வந்து கார சட்னி. இந்த ராகி பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகியோட ஃபிளார் வச்சு கரைச்சி எல்லாம் பண்ணல, அப்படியே ஊற வச்சு அரைச்சா ஒரு ஃபிளேவர் வரும்ல, அப்படியே அந்த ராகி வந்து கிரன்ச்சியா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ராகி தோசை. நைட் காம்போன்னு சொல்றாங்க. டின்னர் காம்போ வேற, நைட் காம்போ வேற, 2 குடுக்குறாங்க. இதுல வந்து ஆனியன் ரவா தோசை நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட். அது கூட வந்து பாத்தீங்கன்னா மினி சாம்பார் இட்லி கொடுத்துருக்காங்க. 14 பீஸ் கிட்ட அந்த மினி இட்லி கொடுத்துருக்காங்க. நான் அது ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டேன்னா சாம்பார்ல ஃபுல்லா இட்லி ஊறி அப்படியே பஞ்சு மாதிரி போயிடுது இட்லி. ரவா தோசையோட சைஸை காட்டிடுறேன். அந்த மிளகும் இஞ்சியோட ஃப்ளேவர் தான் நம்மளோட அந்த கார சட்னி. ரவா தோசை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் எனக்கு ஸ்மெல்லே நல்லா வந்துச்சு. அதெல்லாம் நான் இஞ்சி ஃப்ளேவர்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன், சான்ஸே கிடையாது. அது நல்லா இருக்கு. நம்ம சவுத் இண்டியன் மெனுலாம் ஃபுல்லா முடிச்சாச்சு. நார்த் இண்டியன் பக்கம் போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஸ்நாக்ஸோட வருது. வடா பாவ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்னா சாட் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க.
சப்பாத்தி கர்டு வந்து சைட் டிஷ்ஷா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆலு பரோட்டா, இதுக்கு வந்து சாம்பார். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 175க்கு கொடுக்குறாங்க. நல்லா மின்ட் சட்னி எல்லாம் வெளியில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உள்ள வந்து ஆனியன்ஸ் எல்லாம் வச்சு இந்த பாவு வச்சிருக்காங்க. பட்டர்ல வந்து அந்த பாவை டோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளர வந்து இந்த வடையை வச்சு கொடுத்துருக்காங்க. வடை கிடையாது, அது வந்து அந்த ஆலு போண்டா மாதிரி இருக்கும். அதை உள்ளர வச்சு அந்த ஆனியன்ஸோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இவங்க ஒரே ஒரு சாட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைச்சேன். இங்க பாருங்க, அந்த சமோசாவும் சென்னாவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 இதுல வச்சிருக்காங்க. சமோசாவோட சென்னா அவங்க போட்டிருக்காங்க. சென்னால மசாலாலாம் அப்படியே கொஞ்சமாலாம் இல்ல, அப்படியே தூக்கலா இருக்கு. இந்த ஆலு பரோட்டா தான். ஆலு பரோட்டாலையும் பாத்தீங்கன்னா மோஸ்டா நார்த் இந்தியன்ஸ் வந்து ஆனியன்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுனால மேபி அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஆனியன்ஸ் போடாம செய்வாங்கன்னு நினைக்கிறேன். காரம் எல்லாம் போட்டு ஒரு கேர்டு வந்து பிளெயினா இல்லாம அவங்க போட்டிருக்க அந்த காஷ்மீரி சில்லிலாம் செம்ம ஃபிளேவர் கொடுக்குது. ஆனா வந்து இந்த பரோட்டா சூடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள போறதே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலா வந்து இதை சாம்பாருன்னு நினைச்சிட்டேன். ஒரே எல்லோயிஷ் கலர்ல இருக்கிறதுனால இது வந்து வெஜிடபிள் குருமா. இது வந்து சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, குருமா எல்லாமே திக்கா இருந்தா நான்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறதுல தப்பு இல்லை தானே. குருமாவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கும். பட்டையும் லவங்கத்தோட ஃபிளேவர் வந்து தூக்கலா கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்பைசியாலாம் இல்லை, அந்த மசாலாவோட ஃபிளேவர் வந்து அதிகமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு செம்ம திக்கா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு இந்த குருமாவோட டேஸ்ட். இது வந்து நான் காம்போ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 2 நானு, பன்னீர் பட்டர் மசாலா, சாலட் வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க ரொட்டி வேணும்னா ரொட்டி வந்து ஆப்ஷனலா கொடுக்குறாங்க. இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா அப்படி இதை எடுத்து இப்படிதான் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க, ஸ்பூன்ல வச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ஸ்வீட்னஸோட அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு அப்படியே ப்ராப்பர் நார்த் இந்தியன் டச்சோட பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஸ்வீட்டா இருக்குப்பா அது. இது வந்து சைனீஸ் காம்போ. ஆக்சுவலா எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் வயிறு ஃபுல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 175க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும் வந்துடும், நூடுல்ஸும் வந்துடும். நல்லா அந்த ஷெஷ்வான் ரைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலரை பார்த்தோன்னே சொல்லிடலாம். நூடுல்ஸை மட்டும் டேஸ்ட் பண்ணுவோம். நான் எதிர்பார்த்தது அப்படியே இருக்கு. காலிஃப்ளவர் 65 பக்கோடா கிடையாது. சூப்பரா இருக்கு. மேல சாட் மசாலாலாம் அப்படியே தூவி விட்டுருக்காங்க. நல்ல ஒரு டின்னர் பினிஷிங்கோட எஃபெக்டோட இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்போஸ் வந்து இங்க இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்கா எனக்கு பிடிச்ச காம்போ வந்து இந்த டின்னர் காம்போலாம் சான்ஸே இல்லைங்க. ஒரு ஸ்வீட்டோட அடை, அவியல், கல்தோசை, இட்லி, பூரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுது. அது ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிடும். அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் அந்த நைட் டின்னர் நைட் காம்போன்னு சொல்லுவாங்க. டின்னர் காம்போ வேற, நைட் காம்போ வேற. நைட் காம்போல அந்த மினி சாம்பார் இட்லியும் ரவை தோசையும் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி நார்த் இந்தியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையா அல்டிமேட் பண்ணிட்டாங்க. அப்படியே போல்ட் அவுட் ஆயிட்டேன் நான். என்னடா இது, இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எதை மென்ஷன் பண்றதுன்ற மாதிரி எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். அப்படி இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டின்னரோ ஏதாச்சும் ஒன்று காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்பாட் தெரிஞ்சாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.